அதனால நான் என்ன பேசணுங்கிறத யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது உங்களோட ஃபேமிலியில சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையா நீங்க கொண்டாட ஆரம்பிச்சதும், அதை பத்தி வெளியில வந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும், அதுதான் இந்த படத்தை இவ்வளவு பெருசா ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஷ் ஷோ. நாங்கள் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு போது, ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் ப்ரெஷ் ஷோ ஃபேமிலி ஷோவாக ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றதான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரித்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே. வாரம் பாலசுப்ரமணியன் கேட்பார், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனீங்க, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாதிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்கே ஏதாவது காசு கிடச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் அவங்க அழகா பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வர்றாங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றத அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அது எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிர்க்குது. அங்கே ஆரம்பிச்சு அந்த கதை போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துலயே முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியா ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை இந்த படத்துல சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியா பேசின வரைக்கும் அப்ப முடிவு பண்ணதான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்னோடனே, சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டா அப்படிதான் இருக்கு. கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்துல இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்துல போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து நான் இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும், அந்த ஆங்கிள்குள்ள